ஹலோ கைஸ், நாம் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்மினி பூண்டியில் வந்துட்டு பனங்கல் காட்டில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு கல் குடிக்க போகிறோம். வாங்க ஃபுல்லாக வீடியோ பார்க்கலாம். சரி நீ தான் சொன்னீங்களா கல்லும் யார் தினேஷ் வைத்தபடி ஏன்னா அவர் வெளியூரில் வந்து சூப்பர் கல்லு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன் கல் டேஸ்ட் பார்க்குறாரு. ஓகேவா ஓகேவா நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. ஹாய் மக்களே, வாங்க நம்ம இப்போ ஒரு கார்டன் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா பூ, அதாவது நம்ம படத்தில் தான் பார்த்து. இது என்ன பூப்பா? சாமந்தி பூ. சாமந்தி தோட்டத்திலே ஓகே. Happy birthday to you. Happy birthday to you. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரதி பிறந்த நாள். ஸோ பாரதியை வந்து விஷ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டரும் அவங்களுடைய ஒய்ஃபும் வந்திருக்கிறாங்க. வந்து இன்றைக்கி ரெண்டு பேருமே விஷ் பண்ணுறாங்க, அதே மாதிரி ப்ரேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த வீடியோ பார்க்கலாமா? ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள் இன்றைக்கி. ஹாப்பி பர்த்டே பாரதி அப்படின்னு நம்ம சொல்லி இன்றைக்கி ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேக்கெல்லாம் வந்துடுச்சு. ஸோ இப்போ கேக்கு வந்துட்டு வெட்டுறதுக்கான நேரம் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் கேக்கு மக்களே. பாரதியோடைய 25வது பிறந்த நாளைக்கு மிக பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஓகே. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Bharati. Always God bless you. Wow, super happy again. வெட்டி தேங்க்யூமா. நம்ம செல்ல குட்டி சின்னவர் வீட்டில் சிங்க குட்டி அவரு. many more return of the day. Thank you திவ்யாமா. Love you. Good morning. Welcome back to my channel. எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது எங்க ஊர்பா? கும்மினி பூண்டியில இருக்கிறோம். நம்ம பாரதி சாத்திய ஷூட்டிங் இருக்கிறோம். பாருங்க, தம்பி பைக் ஓட்டிட்டு இருக்கிறாரு, நம்ம போயிட்டு இருக்கிறோம். விவசாயம்லாம் இங்க சூப்பரா இருக்குது, பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குது. நம்ம நேற்று நைட்டு வந்து போச்சுன்னா பாரதி வீட்டுல வந்து கேக்கெல்லாம் கட் பண்ணி பிடிச்சிட்டு நம்ம போயிட்டு இருக்கிறோம். இது மாந்தோப்பு நினைக்கும் போது நம்மளுடைய விகேஸ் மாற்றினுடைய பல சம்பவங்கள் தான் நமக்கு ஞாபகம் வருது. மாந்தோப்புல என்ன நடந்ததுன்னு மர்மமா இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இது புளியந்தோப்பு. ஸோ நம்ம இப்ப ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம இப்ப கிளம்பிட்டு இருக்கோம். நம்ம உங்களுக்கு அடுத்தது போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல்லா வீடியோஸை காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு நேற்று நல்ல சேவா தூக்கம். இப்ப நாங்க கல்குவாரி போறோம். கல்குவாரி போயிட்டு அங்க என்னது படங்கல் அடிக்க முடியுமா? படங்கள்ல அடிச்சுட்டு நாங்க அங்கிருந்து அப்படியே நான் கிளம்ப போறேன். அதுக்கப்புறம் நான் எங்க வரணும் அப்படின்றது நம்ம கமெண்ட்ஸ் வீட்டுல யாரு வீட்டுக்கு வரணுமோ அவங்களும் கமெண்ட் போடுங்க. இப்ப எல்லாரும் இங்க விவசாயம் தான் அதிகமான இடங்கள். சூப்பரா இருக்கு. அந்த பூந்தோட்டம் இந்த போற வழியில தானே இருந்தது. அது அப்படியே ஒரு வீடியோ எடுத்துப்போம். இதுதான் மக்களே இந்தியாவுடைய, அதுவும் கும்மிடிப்பூனுடைய ஸ்பெஷலான பெட்ரோல் செட்டு. இந்த பெட்ரோல் செட்டை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா இலங்கையில் பார்த்து பெட்ரோல் செட்டுக்கும் துபாயில் பார்த்த பெட்ரோல் செட்டை விட இந்த இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. இப்போ பெட்ரோல் அடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டுருக்குறோம். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கோ. ஹாய் மக்களே, வாங்க நம்ம இப்போ ஒரு கார்டன் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா பூ, அதாவது நம்ம படத்தில் தான் பார்த்து. இது என்ன பூப்பா? சாமந்தி பூ. சாமந்தி தோட்டத்திலே வாழ வந்து பாத்தி அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய்
சாமத்தில் வாரியம்மா அப்படின்ற ஒரு பாட்டு வருமே அதே மாதிரி இருக்குது. சாமந்தி பூ சூப்பராக இருக்கான்னு பாருங்கள். எல்லா உறவுகளும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இருங்க அப்படி பேக் கேமரா காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கார்டன்ஸ் வந்து நிலக்கடலை போட்டுருக்குறாங்க. இது வந்துட்டு பச்சை மிளகாய் போட்டுருக்குறாங்க. இது கும்மினி பூண்டி இந்த ஏரியா. சொல் 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 அவளிடம் சொல். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு விவசாயமாகவே பண்ணுறாங்க. இப்போ இங்கே வந்து ஃப்ளவர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி போட்டுட்டு அது அப்புறமா அதை செல் பண்ணிக்கிறாங்க. பாருங்கள் பச்சை மிளகாய் தோட்டம் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கே சூப்பராக இருந்துச்சு. உனக்கு என்ன வாழ்வேன் கண்ணே. இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டிலேருந்து ஆந்திரா பிரதேசம் போய் உள்ளே போகணும் மக்களே. அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா பனங்கல் தான் அங்கே பிரதான தொழில் வந்துட்டு. இப்போ இது கல் குகைன்னு சொல்லுவாங்க இங்கே. நம்ம ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கும்பிடுபூர்லேருந்து ஆந்திராவில் இந்த வந்து கல்குவாரிக்கு வந்துடும். இப்போ வந்து கல்குவாரில் வந்து பார்த்தீங்கன்னா பனங்கல்லாம் இப்படி தான் வெளியில் எடுத்து வச்சுட்டு ஷாம்பல் கொடுப்பாங்க. இது எல்லாருமே பார்த்துச்சுன்னா குத்தகைக்கு எடுத்து வச்சு இங்கே வந்துட்டு தொழிலாகவே இதை நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள் லட்சக்கணக்கான பனைமரங்கள் இருக்குது. நல்லா பார்த்துங்க. இப்போ கலன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய குடத்துலேருந்து கலனில் வந்துட்டு ஊற்றிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே நல்ல வெள்ளைன்னு இருக்குது. பார்க்குறதுக்கே என்ன அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கொடுத்தாங்க. ஷாம்பிள்ஸ் வந்துட்டு நான் சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணாங்க. ஐயோ அக்கா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வடி கட்டுறதுக்கு மறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்களை கொல்ல போறியா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் ஐயோ அப்படி இல்லைன்னு சொல்லி மறுபடியும் சின்ன குடோனில் ஊற்றிட்டு திரும்ப அதை வந்து ரீஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் கொடுத்தாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கோ. இந்த ஏரியாவில் பிரதான ஆண்களுடைய தொழில் வந்து பார்த்தீங்கன்னா கல் இறக்குறது. பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கிட்டு அந்த கல்லை வந்துட்டு விற்கிறது, வியாபாரம் பார்க்குறது இவங்களோட தொழிலாகவே இருக்குது. இங்கே மக்களே இப்போ நம்ம எல்லாம் கிளம்பியாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய கேரளா கிளம்புறேன். எதுக்கு நான் மீடியாவுக்கு ஜஸ்டிஸ் வேணுன்றதுனால சரக்கு வாங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா பனங்கல் இது, அதாவது இதுதான் பனங்கல் தானே. அப்போ பாருங்கள் இந்த தோட்டம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பனை மரம் காடு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டி வச்சுருக்குறாங்க பாருங்கள். ஒரு முட்டி பாருங்கள் வளைச்சி முட்டியாக வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொம்பு கணக்கா. சொம்பு வந்துட்டு 30 ரூபா சம்திங். ஏதோ 30 ரூபால ஒரு சொம்பு 30 ரூபா. 3 பேருக்கு. இது எத்தனை லிட்டர் வரும்? 14 லிட்டர். 5 லிட்டரு. இதுதான் நம்மளுடைய சதீஷுடைய மச்சான். அது செமையாக இருக்கு. இல்லை அங்கே கூட நல்லா இருக்கும். செமையாக இருக்கு. இங்கே பாருங்க முட்டியெல்லாம் எந்த பக்கம் திரும்பினாலும் முட்டியாகவே வச்சுருக்குறாங்க. ஒரு மரத்தில் 3, 4, 6, 7, 8. இதை காய்க்கவே விட மாட்டாங்க போல். இதை அப்படியே வெட்டி இதை எடுத்துருவாங்க போல். பனங்காட்டுக்குள்ளே வந்துட்டு கல் வாங்க வந்திருக்கிறோம். இப்போ கல் குடிச்சிட்டு இப்போ கிளம்ப வேண்டியது தான். அவ்வளோதான் நமக்கு பாக்கி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸ் நான் கண்டினியூஸ் அவங்களுக்கு கொண்டுட்டு வரேன். ஓகே ஆண்டு வரைக்கும் சுவஸ்தரம். உட்காருங்க. நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்க சொன்னா இது என்னது கல் தோரணையா? கல் தோரணையில் இருக்கிறோம். கீழே நம்ம மேலையில் பாருங்கள் வந்துடும் அப்படியே தொங்குது கல் தோரணை. ஆமாம் சூரிய அடிக்குது. இதா மேலே முட்டி தெரியுதா பாருங்கள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பியூர் வந்துட்டு நாட்டு சரக்கு, அதாவது பனங்கல். கோகோனட் வாட்டர் மாதிரி சூப்பராக இருக்குது. சரி
நான் இந்த வீடியோஸ் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நீ அடுத்தது வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை அட்டாச் பண்ணி நான் உங்களுக்கு போட்டுறேன். பாய், டேக் கேர். வெயிட் பண்ணுங்க. இவர் பேர் வந்து கராத்தா மாஸ்டர் மக்களே. இவர் ஓடுறாரு பாருங்க, உங்களால் முடியாது. கராத்தே சூப்பர் கராத்தே. இந்த கராத்தே மாஸ்டர் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நீங்கள் ஓடி வயத்தை கலக்கிரிச்சு ஓடுது. கக்கா போகிறதுக்கு உட்காந்துட்டு இருக்குது சரியே. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசோடைய ஆளுங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த ஊரில் இருப்பாங்களாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஆண்களுடைய பிரதான தொழிலே வந்து பார்த்தீங்கன்னா பனைமரம் ஏறுறது, அங்கே போய்ட்டு கல் தோரணை போட்டு கல் எடுக்கிறது, அதை வந்து விற்று பணமாக்குறது. அதை இன்னும் இவங்க எடுப்பாங்க. இவங்களுடைய மனைவி, இவங்களுடைய குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூட வந்து அங்கேயே ஒரு குடோன் மாதிரி போட்டுருவாங்க. பனைமட்டையுடைய இலைகளை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா குடிசை அமைச்சு அங்கேயே வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி சமைக்கிறதுக்கு எல்லாமே செஞ்சுருவாங்களாம். இங்கே பாருங்கள், பெரிய ஒரு பனைமரத்துலேருந்து எவ்வளோ அசால்ட்டாக வந்து இறங்குறாங்க. முட்டியில் வந்துட்டு இல்லை அதை வெட்டி விட்டுட்டு அந்த கல்லெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா அப்படியே லைட்டாக வந்து அதில் சின்னதாக ஒரு ஏணி ஒன்று இருக்குது. அந்த ஏணி வச்சு இல்லை சும்மா நார்மலாகவே எப்படியே இறங்குறாங்கன்னு பாருங்கள். நமக்குலாம் வந்து அதிசயமாக இருக்குது இல்லைன்னா. நம்மளாம் ஏறினா கவடெல்லாம் கிழிஞ்சு குண்டி கிண்டிலாம் ரெண்டாக கிழிஞ்சிரும். என்னம்மா ஏறுறாங்கன்னு தெரியல, பாவம். ஏன்னா சரியான கஷ்டமான வேலை இதெல்லாம். இதோ பாருங்கள், இது வந்து பனைமரத்தில் ஏறுற காட்சி தான் உங்களுக்கு. எப்படி பனைமரத்தில் அது முட்டியை மேலே எடுத்துகிட்டு போகிறான்னு பாருங்கள். பின்னாடி ஒரு கயிற்றை கட்டி அந்த முட்டியை வந்துட்டு வச்சிடுறாங்க. ஏறும்போதும் அப்படியே பாருங்கள், ஏதோ ஒரு கயிறு வச்சு அதில் வந்து ஈஸியாக வந்துட்டு ஸ்டெப்பாக அந்த படிக்கட்டு மாதிரி வச்சுறாங்க. அங்கே பாருங்கள், காலில் வந்துட்டு அதை போட்டுட்டு ஏறுறாங்க. அது வழுக்காமல் இருக்குது. இந்த பாருங்கள், மரத்தை அப்படியே தாவி பிடிச்சி ஏறிட்டே போயிட்டுருக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் அவங்க ரொம்ப ஸ்லோபமாக செஞ்சுட்டு போகிறாங்க. நமக்கு அதெல்லாம் பார்க்குறேன்னு தலை சொல்லிடுது. நீ மூடிக்கிட்டு 5 லிட்டர் கல் தண்ணி அடிச்சிருக்கிறேன். ஆமாம், வயிற்ற கலக்கிருச்சு எனக்கு. ஆமாம், எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறது, விடு. நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போட்டேனே. இனி தான் இந்த மேலே கல் எடுக்கிறாங்க. கல் வெட்டுறதுக்கு பானையில் ஏதோ பாட போடுறவங்க. ஆமாம், சூப்பராக இருக்குது. 5 லிட்ரு இல்லை, இன்னொரு 3 லிட்டர் தான் எடுக்க போகிறேன், அவ்வளோதான். வச்சுருந்தா கொடுக்குற பேசு. அடுத்த ப்ரோக்ராம் சென்னை கிளம்ப வேண்டியதான். ஹோட்டலுக்கு போய்ட்டு இப்போ அவுத்து போட்டு அம்மனை கடையை படக்க வேண்டியதான். ஆமாம். இது சத்திச்சு விட்டது. இதாப்பா. இல்லை நான் இப்போ ரூமுக்கு கிளம்பணும். சொல்லுங்க மச்சான். ஏன்னா அவர் வெளியூரில் வந்து சூப்பர் கல்லு அட்னே இறக்கி வச்சு அங்கே போய் நாங்கள் போதும் நான் சாப்பிட்டு போகிறேன். நான் இப்போ தான் ஊற்றி மட்டை போனாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன் கல் டேஸ்ட் பார்க்குறாரு. ஓகேவா இருக்கு? ஓகேவா, நல்லா ஸ்வீட்டாக இருக்கு. எதுவும் தருவாங்க, ரொம்பலாம் தேவையில்லை. நான் அதிகமாக குடிக்க மாட்டேன். 5 போதும் இல்லை. நீங்கள் எத்தனை சாப்பிடுவீங்க? நான் ஒன்றே சாப்பிடுவேன். ஒன்று தான், ஒரே ஒரு கப் தான் சாப்பிடுவேன். அதுக்கு மேலே இப்போ முடியாது. 5 கொண்டா போதும். அப்புறம் நாங்கள் 5 சொம்பா. எவ்வளோ ஒரு சொம்பா? ஒரு சொம்பு 30 ரூபா. இப்போ தான் 25 எங்கன்னா அவள் தான். இப்போ தான் அந்த அக்காட்ட வாங்கிட்டு போவோம். 25 ரூபா ஊற்றுவாங்க. அடுத்து வாங்கிப்பாங்க. அந்த அக்கா தான் காட்சி இல்லை. சரி போ, அங்கே வாங்க, அங்கே போய் ஊற்றுக்கோ போடு. 25 ரூபாய் யாருக்கு ஊத்துறா? இப்போ அந்த அக்கா கொடுத்தாங்கப்பா. உண்மை நான் ப்ராமிஸாக சொல்கிறேன். கல் மேலே போய் சொல்ல மாட்டேன். அந்த அக்கா குத்துட்டு போச்சா நான் காலி ஆயிடுச்சு. நம்ம இந்த இதில் அந்த இதில் அம்மா கூட இருக்கிறாங்களே, அம்மா பொண்ணு 2 பேர் இருக்காங்கல்ல. இங்கெல்லாம் கொஞ்சம் புள்ளி அந்த போய் இந்த இப்போ இதில் வந்து போனாங்களே ஒரு அக்கா. எந்த 30 ரூபாய் அதெல்லாம் அந்த அம்மா கொடுக்க மாட்டாங்க. சொன்னாங்க 14 சொம்பு ஊத்துன்னு போல. நான் இல்லைங்க 14 சொம்புக்கு 25 ரூபாய் கணக்கு போடுதாங்க. 25 ரூபாய்க்கு நாங்கள் ஊற்ற மாட்டாங்க. தண்ணிக்கு இல்லையா எல்லாம் கலக்கல. 25 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு ஊற்றுறது. 5 கொடுங்க. அப்படியே கீழே
போய் நான் போய் போதும் போதும்ல. Hi guys, I'm sorry I leave the கவரப்பேட்டை விட்டு நம்ம கிளம்பக்கூடிய நேரம் ஆயிடுச்சு. அனைத்து உறவுகளுக்கும், அதாவது ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லக்கூடிய இந்த உறவுகள் எல்லாரையுமே நம்ம இன்றைக்கி மிஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது நம்ம சதீஷை அது நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஓகே, நம்ம வந்த இன்றைக்கி ஜாலியாக வந்து எல்லா வீடியோஸும் நம்ம ஃபுல்லாக வந்து போட்டிருப்போம். அடுத்த பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போகிறதுக்காக ரொம்ப செம்ம வெயிலாக இருக்குது. அக்கா அக்கா கொஞ்சம் பார்த்துருக்கா. ஓகேப்பா, நம்ம இப்போ ட்ரெயின் எடுத்து நம்ம கிளம்புறதுக்கு நேரம் ஆச்சு. ஓகேப்பா, ட்ரெயின் எடுத்து நம்ம இப்போ கிளம்புறதுக்கு நேரம் ஆச்சு. நம்ம இப்போ இருக்கிறத பார்த்தீங்கன்னா கவரப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன். ஸோ ஓகே, ஏன்னா ரொம்ப ஸ்பெஷல். இது யார் எப்படின்னு கேட்டிருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சத்யசூரிய தங்கச்சுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு, அதாவது நமக்கு ஹஸ்பண்ட் தம்பின்னு சொன்னால் மச்சான் மச்சினேன் ரெண்டு பேருமே. சதீஷுக்கு பொண்டாட்டினா எனக்கு தங்கச்சி அப்படின்னா மச்சான் தானே. ஆமாம், ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அடுத்த ட்ரெயின் எத்தனை மணி இருக்குன்னு தெரியல. ரொம்ப டயர்டு. நாங்கள் இன்றைக்கி போனோம், காடு கரை எல்லாமே இன்றைக்கி அடித்து பிடிச்சி இன்றைக்கி எல்லா இடமும் சுற்றிட்டு இன்றைக்கி சரக்கு இன்றைக்கி மேக்ஸிமம் நாங்கள் நினைக்கிறோம் 15 லிட்டர் மேலே நாங்களே தண்ணி அடிச்சிருக்கிறோம். இவங்களை அடிக்க மாட்டாங்க, நான் மட்டும் 15 லிட்டர் அடிச்சிருக்கிறேன். ஓகே, இப்போ ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு. வெயிட் பண்ணுங்க. ஓகே, பாய், டேக் கேர். அடுத்த வீடியோவில் நான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறேன். இதோட நான் இந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஒரு ஆக்சிடென்ட் ஆன ஒரு ட்ரெயின் ஒன்று இருக்கா. அந்த ட்ரெயினையும் நான் போகும்போது உங்களுக்கு ஷோ பண்ணிக்கிறேன். ஓகே, நன்றி, பாய் காய்ஸ். சாரி, நம்ம அங்கே அந்த கிளம்பியாச்சு. நம்மளுடைய வந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ட்ரெயின் ஃபுல்லாகவே சுக்குநூறாக உடைஞ்சி நொறுங்கிடுச்சு. ஸோ வரும் வழியில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப ஆக்சிடெண்ட் ஆகி பார்த்திச்சுன்னா எல்லாமே நொறுத்தூளாகிடுச்சு. ட்ரெயின் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கும்படிப்பூண்டியில் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனில் வந்துட்டு ட்ரெயின் வந்துட்டு ஆக்சிடெண்ட் ஆனதில் எல்லா விதமான ட்ரெயின் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்கை விட்டு வெளியில் போயிடுச்சு. அது மட்டும் கிடையாது, அங்கே ஆப்போசிட்டில் அதே சேம் ப்ராப்ளம் வந்து இருக்குது பாருங்கள். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு பக்கத்துலேயே காமிச்சிடுறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மக்களே. நம்ம இப்போ கல்லுக்கு மேலே ஏறி போயிட்டுருக்குறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் அதோட ட்ராக்கை விட்டு கீழே விழுந்து யாருக்கு எந்த சேதமே கிடையாது. ட்ரெயின் வந்து விபத்துக்குள்ளே ஆனதில் ட்ரெயின்ஸ் எல்லாமே கீழே விழுந்து தண்டவாளத்தை விட்டு வெளியில் கீழே விழுந்துருச்சு. ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ட்ரெயின். ஸோ ரொம்ப டயர்டாக வேறு இருக்குது. நம்ம ஏன்னா இந்த ரைட் சைடில் அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆந்திரா கிளம்பிட்டு இருந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆகி ட்ராக்கை விட்டு வெளியில் விழுந்துருச்சு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கும்படிப்பூண்டி ரயில்வே ஸ்டேஷனுடைய ஏரியா தான். ரொம்ப டயர்டு சாமி, முடியலை. பாருங்கள் பெட்டியில் எந்த அளவுக்கு சேதாரமாக இருக்குது அப்படின்னா இந்த ஆக்சிடெண்ட் எந்த அளவுக்கு பலமாக இருந்திருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாருங்கள், ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே எந்த வித ஆபத்துமே கிடையாது. கடவுளே, பாருங்கள், இது ட்ரெயின் ரோட்டில் வந்து ட்ராக் வந்து மாறிடுச்சு. ஓகே, ஸோ
ஸோ அப்படியே தலைகீழ புரண்டுருச்சு ட்ரெயின். இதோட முழு வீடியோ நான் கண்டிப்பாக கூடி சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் ட்ரெயின் வந்துட்டு எப்படி நொறுங்கி தூளாகி கிடக்குது. ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைடில் அதே மாதிரினா ரைட் சைடில் அதே மாதிரி தான் இருக்குது. சேம் ப்ராப்ளம். இப்போ